வந்து நம்ம பரந்தாமன் திமுக ரெண்டு பேருமே அறிமுகமானவர்கள். ஏற்கனவே ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, இன்னொருத்தர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது புதுசாக வந்து ஒரு கேண்டிடேட் டிவிகே சார்பாக வராங்கன்னா, பட் பரிச்சயமான ஒரு வேட்பாளர் இருப்பார், அவர் காசு செலவு பண்ணுவார், அவங்களுக்கு வந்து அந்த பூத் ஏஜென்ட் இருப்பார், பூத் கமிட்டி இருக்கும், நீங்கள் உள்ளே போனால் நம்மளுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் ஆனால் விஜய்க்கு வந்து இப்போ தான் பூத் கமிட்டி மாநாட்டே நடக்குது. அது இன்னொன்று, நேற்று ஒரு சிங்கி ராமச்சந்திரனை நேர்காணல் எடுக்க போயிருக்கும்போது அவரும் வந்து சார் மதியம் வாங்க பூத் வேலை இருக்குது அப்படின்ட்டு சொன்னார். யாரை கேட்டாலும் அதிமுக வேட்பாளர்கள், நீங்கள் யாரை அதிமுக லீடர்ஸை கேட்டிங்கனாலும் பூத்து பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருப்பவரை வந்து திருநெல்வேலியில் போய் பூத்தை செக் பண்ணுன்னு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. அதாவது பூத் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிடணும், அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர் அங்கேயே சென்று அமர்ந்து ஒவ்வொரு 3 மாதங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிமுக பூத்து வேலையில் தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பூத்தை செக் பண்ணுறது, எத்தனை ஓட்டர்ஸை பார்த்த நீ, இந்த கிராஸ் செக் பண்ணுறது, வேலை செய்கிறவனா அதில் இருக்கிறானா இல்லை சும்மா பேரை கொடுத்துருக்காங்களா, இந்த வேலையை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறாரு. ரேண்டமாக சில டிஸ்ட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு எடப்பாடியை ஃபோன் பண்ணுறாரு, தம்பி இந்த பூத் பேர் லிஸ்ட்டுலாம் பேர் சொல்லு, அந்த நம்பரை கொடுன்ட்டு இவரே அழைச்சி என்னப்பா எத்தனை ஓட்டர்ஸை பார்த்த, இந்த வேலைகள் அங்கேயே நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த பூத் ஒர்க்கோட எலெக்ஷனில் பூத் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப கீனாக புரிந்திருக்கிறார். பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் துணையோடு பிஜேபி வடமாநிலங்களில் மீண்டும் மீண்டும் பெரும் வெற்றிகள் அத்தனையின் பின்னணியிலும் ஆர்எஸ்எஸ் மற்றும் அதன் துணை அமைப்புகளின் பூத் ஒர்க்கு இருக்குது. அவங்கள ஏன் வெல்லவே முடியலன்னா, காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னாடி தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. என்னப்பா கமிட்டி போடுங்க வாங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு 24 மணி நேரமும் தேர்தல், 365 நாட்களும் தேர்தல். இங்கே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 200 வீடு இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த 200 வீட்டுக்கு ஒரு 2 பேரை இன்சார்ஜாக போட்டுருவாங்க. அந்த கம்யூனிட்டியில் ரேஷன் கார்டு வாங்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், ஒரு அரசு திட்டங்களை வாங்கணும்னா இது எல்லா வேலையும் அந்த பூத் ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்களுக்கும் என்ன தோணுன்னா, சரி இவனுக்கு போட்டோன்னா நாளைக்கு எது இருந்தாலும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ஓடியாருவான் என்ற அடிப்படையில் காங்கிரஸால் அவர்களை வீழ்த்தவே முடியவில்லை. குஜராத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் வெறும் மதவாதம் காரணம் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. கனெக்ட் இருக்குது. வேறஸ் இஃப் யூ டேக் தி கேஸ் ஆஃப் மிஸ்டர் விஜய்ஸ் பார்ட்டி, இந்த மாதிரி நான் சொன்னது போல் 1 to 1 இருக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் பூத் ஏஜென்ட்ஸு, ஒரு தொகுதியில் ஒரு பூத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஏஜென்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு எத்தனை ஓட்டர்ஸை பார்த்தன்ட்டு வாரம் ரிவ்யூ பண்ணணும். லியோட்ட கேட்பேன், நான் தான் பூத் இன்சார்ஜ்னா கேட்பேன், தம்பி உன் தொகுதியில் எத்தனை எனக்கு வந்து இன்சார்ஜாக 60 வீடு என்று சொல்லுவார். எத்தனை பேர் போய் பார்த்தேன் சார், அதில் 60 வீட்டில் 20 பேர் பக்கம் திமுகறீங்க, நம்ம வேஸ்ட்டு, நான் போய் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, மீதி 40 பேரில் நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்பப்போலாம் வாய்ப்பு கிடைக்குதோ போய் பார்த்துட்டு நான் பெரியமா பார்த்து சொல்லுங்கன்ட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக 1 to 1 ரேப்போ இருக்குது, என்ன சொல்கிறாங்க என்று கேட்டவுடனே இந்த வாக்குறுதியெலாம் நிறைவேற்றலன்ட்டு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. அப்போ அதை இன்னும் கொஞ்சம் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணு என்று சொல்லணும். இதுதான் பூத்தோட ஏஜென்ட்ஸோட வேலை. இதுக்கு ட்ரெயின் ஆகணும். விஜய் கட்சியில் விஜய் பின்பற்றுபவர்கள், விஜயின் ரசிகர்கள், விஜய் கட்சியின் பெரும்பாலான தொண்டர்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பெரிய அளவில் அனுபவம் இல்லாத இளைஞர்கள் என்பது நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுன்னா 1000 ரீல்ஸ் போடுவாங்க. இந்த பூத் ஒர்க்கு அவங்களுக்கு தெரியாது. தே ஷுட் பி ப்ராப்பர்லி ட்ரெயின்டு. கட்சி தொடங்கி 52 வருஷம் ஆச்சு, 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்னும் பூத்து போடல. ஒரு அதிமுக தலைவர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, பூத் மீட்டிங் வைப்பேன் சார், நான் 10 பேர் இருக்க வேண்டிய ஒரு பூத்து கமிட்டியில் 2 பேர் ஆப்சென்ட்னா கூட்டத்தை நடத்திடுவேன். 10 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 5 பேர் ஆப்சென்ட்னா அந்த மொத்த கமிட்டியும் கழிச்சிட்டு புதுசாக போடுவேன். இது மாதிரி நான் 5 பூத்தில் நேற்று கூட அந்த பூத்து முகவர்களை நான் மாற்றிவிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் பூத் ஏஜென்ட்ஸ் பிளே எ வைட்டல் ரோல். தமிழகம் முழுக்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களது தலைவர்களை இந்த பூத் ஒர்க்குக்காக மொத்த பேரை இறக்கி விட்டுட்டாங்க. எல்லாரும் 2 கட்சியும் பூத்து ஏஜென்ட்டுகள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல் இந்த பூத் முகவர்களை, பூத் வேலைன்னா என்ன, பூத் ஏஜென்ட்ஸோட ரோல் என்ன, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பயிற்றுவிப்பதற்கு தாவேகாவில் யார் இருக்கிறார்? அன்றைக்கி இந்த பூத் ஏஜென்ட் மாநாடு கோவையில் 2 நாட்கள் 2-3 மாவட்டத்துக்கு சேர்த்து வச்சாங்க. இல்லை கோவை, ஆமாம், பக்கத்து மாவட்டத்துக்கு சேர்த்து வச்சாங்க. ஒரு 5 மாவட்டங்களாக பிரித்து கோவையும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு, கடந்த ஓட்டர்ஸோட ரிசல்ட்ஸு அண்ட் இந்த தொகுதி வாரியாக பூத் வாரியாக அந்த வாக்காளர்களோட பட்டியல், இது எல்லாத்தையும் சாஃப்ட் காப்பி போட்டு பென்ட்ரைவில் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கையேடு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பசங்க படிச்சுட்டு இந்த பூத் ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நம்புறீங்களா? இதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும். ஓகேவா? 32 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக வாரம் பூத் மீட்டிங் நடத்திட்டு இருக்கு. கோவையில் இருக்கிறவங்க சென்னையில் வந்து வேலை செஞ்சுருங்க. நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, கள்ளக்குறிச்சியில் இருக்கிற சென்னைக்கு வந்து பூத் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லையா முன்னாள் எம்பி? அவருக்கு ஆக்சுவலாக அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் சார். சென்னையில் இருக்கவங்களே ஒருத்தவங்களை பொறுப்பாளராக போடலாம்.
வேலை செய்ய மாட்டார். அது ஆவாதங்களாக போடுவார். அவர் சிங்கைக்கும் அங்கே திருநெல்வேலிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? போனோம் சொல்லியிருந்தார்ல இன்டர்வியூவில், போனோம். அப்போ அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இல்லை, தம்பி இது பாரு 10 பேர் பேரை கொடுத்துருங்க, 10 பேர் எங்கே தெரிஞ்சவங்களாம் தானே, அண்ணே வரலண்ணே வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை என்னன்னு சொல்லுவான்றதுக்காக மாற்றி மாற்றி போடுறாங்க. ஸோ இது இவ்வளவு க்ளோஸாக ஸ்க்ரூட்டினி பண்ண வேண்டிய ஒரு ஒர்க்கு. ஒரு பெரிய கல்லூரியின் அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து அதில் எல்லாரும் படிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் இந்த பசங்களுக்கு அனுபவம் இருக்கா? அதுதான் சார், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, தன்னுடைய வலிமையை காட்டுறதுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பூத் ஏஜென்ட் மீட்டிங்கை ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிறாரு. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா பாமகவோடைய மீட்டிங்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை காட்டுறது தான். ஆனால் அந்த மீட்டிங்லேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தனியாக நிற்கும் போது 4 எம்எல்ஏ ஜெயித்தோம், பட் வந்து நம்ம கூட்டணி போது 5 பேர் தான், இது அசிங்கமா இல்லையா கேட்டார். ஸோ நானே கூட எனக்கு டவுட் ஆச்சு, இன்னும் இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அது ஓட்டா மாற மாட்டேங்குது. கூட்டம் எளிது, கூட்டம் என்பது எளிது, கூட்டுறது இல்லை, அதுதான் புரியல சார். ஓட்டுன்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிது, போய் இப்படி போட்டு வந்துடுறது. கூட்டம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரணும். நீங்கள் வந்து இல்லை கூட்டன்றது அவங்க வந்து பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணுறது. அவங்க வந்து வண்டி ஏற்பாடு பண்ணுவாங்க, சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் லியோ அடுத்த மாதம் ஜூன் 10ஆம் தேதி மாநாடு. இன்றைக்கே லியோ வந்து 5 வண்டியை புக் பண்ணுவார். கரெக்டாப்பா? கரெக்ட். 5 வண்டியை புக் பண்ணுவார். இவருக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அது பாரு, நீ எத்தனை பேரை கூப்பிட்டு வருவேன்? அண்ணே நான் ஒரு 15 பேரை கூப்பிட்டு வரேன். சரி, வர்றவங்களுக்கு சாப்பாடு குப்பாடு வாங்கி தந்துடுறேன், பசங்களாக இருந்தாலும் தண்ணி கிண்ணி வாங்கி தந்துடுறேன். இதுதானேப்பா? இது லியோவோட பொறுப்பு. லியோ வந்து நீ எத்தனை பேரப்பா கூப்பிட்டு வருவேன்னு கேட்டேன்னா, லியோ வந்து அதிக பேரை கூப்பிட்டு வந்தார்னா தான் கட்சியில் நமக்கு மரியாதை. ஸோ லியோ என்ன பண்ணுவார்? அண்ணே 200 பேரை 2 பஸ்ஸு சொல்லியிருக்கேன், 4 பஸ்ஸு சொல்லியிருக்கேன், 200 பேரை நான் கூப்பிட்டு வந்துடுறேன் மாநாட்டுக்கு. நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர், நீங்கள் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும். இப்போ லியோ 200 பேரை கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஒரு 300 பேரை கூப்பிட்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காசை போட்டு செலவு பண்ணி அப்போ எல்லாம் வந்துருங்கப்பா, ஒரு 10ஆம் தேதிப்பா 9 நைட்டு இந்த இடத்துல அசம்பிள் ஆகணும். இது ஈஸி. பக்கத்து ஊர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்துலாம் நீங்கள் கூப்பிட்டு வரலாம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னும் போது, ஸோ மேடையில் இருக்க தலைவர்கள் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க வழி நடத்துகிற மாதிரி பேசி இருக்கணும். ஸோ நான்லாம் நினச்சேன் உண்மையாகவே சாலிட்டாரிட்டியை காட்டுறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்து திரண்டுருக்குன்னு சொல்லிட்டு. பட் எப்படியா ஒருத்தவங்க திரட்டி இருக்கீங்க அப்படின்னும் போது அப்படி ஒரு வீர ஆவேசமாக பேசாமல் அவங்க சோக கதையெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் எனக்கு இது புரியுது. வலுவான கட்சி மாதிரி. இன்னொன்று, அந்த மேடையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கும் தெரியும் இது வாக்குகளாக மாறாது என்பது. அதாவது ஒரு கூட்டத்துக்கு வரவங்க வந்து பாமக கட்சி சார்ந்தவங்க தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதிமுகவுக்கும் அப்படிதான், திமுகவுக்கும் அப்படிதான். ஒரு டூருமா ஜாலியாக போயிட்டு வரலாமா? வீட்டில் இருக்காங்க, 500 ரூபா காசு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கஷ்டம்? வீட்டு வாசம் வண்டி வந்து நிற்கிது, ஏறுறீங்க, ஜாலியாக டூரு போய் இறங்குறீங்க. அங்கே என்ன போய்ட்டு ஊன்னு கற்றுணும், வேறு ஏதாவது வேலை இருக்கா? திருப்பி கொண்டு வந்து உங்கள் ஊர் வாசலே இறக்கி விட்றாங்க. இது எளிது. ஸோ பூத் ஏஜென்ட் விஷயத்துக்கு திரும்ப வந்தோம்னாங்க சார், அந்த ஓட்டு போட்டுட்ருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல உட்காந்து அந்த ஓட்டு போடுறவங்களோட விரல் எங்கே போகுதுன்ற வரைக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ குரூஷியல் அப்படின்னு ரொம்ப குரூஷியல். அதுக்கு முன்னாடி கன்வின்ஸ் பண்ணணும். இங்கே பாருமா, இன்னொரு விஷயம் சொல்கிறேன், முக்கியமான விஷயம். வேட்பாளர் 20 நாள் வருமாப்பா, 20 நாள் 25 நாள் கிடைக்குமா பிரச்சாரத்துக்கு? தொகுதியில் எல்லா வாக்காளர்களையும் பார்த்துட முடியுமா 25 நாளில்? சொல்லுங்கள், முடியுமா? நீங்கள் சோழிங்கநல்லூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.5 லட்சம் ஓட்டு. தமிழ்நாட்டில் பெரிய தொகுதி சோழிங்கநல்லூர். 7.5 லட்சம் ஓட்டு. அதில் அந்த 7.5 லட்சத்தில் ஒரு 3 லட்சம் ஓட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். கரெக்டாக? ஞானம் ஓட்டு போட வரமாட்டாங்க. எத்தனை மாடிமா ஏறுவீங்க? இன்றைக்கி எலெக்ஷன் கேம்பெயின்னு கமெண்ட்ஸ் ஆச்சுன்னா அதிகபட்சம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை போய் நின்று வாசலில் கத்துவீங்க. கரெக்டாக? 100 வீடு இருக்கும் ஒரு பிளாக்கில். எத்தனை வீட்டுக்கு போவீங்க? மண்டை புழக்கம் வெயில், எத்தனை இடத்துக்கு போக முடியும்? இன்னொன்று, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க நாம தான் வாக்காளர்னு வச்சுங்க, ஓட்டு கேட்க கூட வரல, இவருக்கு போடணுமா நினைப்போமா மாட்டோமா? அவர் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீட்டு வாசல் வந்து நோட்டீஸ் ஆகுது கொடுத்தாரு. இவர் என்ன வரவே இல்லை, பக்கத்து தெருவுக்கு போயிட்டு இங்கே வராமையே போயிட்டாருப்பா, சொல்லி கேள்விப்பட்டிருக்காத. அப்போ இதை கன்வெர்ட் பண்ணுற வேலை பூத் ஏஜென்ட்ஸ் சார். அந்த போய் சந்திக்கிறாங்கல்ல, அதுலேயும் நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். அவங்க வரும்போது கூட்டம் கூடணும், மோளம் அடிக்கணும், அவங்களுக்கு பூ தூக்கணும், ஆரத்தி எடுக்கணும், இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி கூட்டம் கூட்டல, ஆரத்தி எடுக்கல, பூலாம், உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஆதரவு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். ஸோ பூத் ஏஜென்ட்ஸ் பிளே எ வெரி க்ரூஷியல் ரோல்.
ப்ளஸ் வந்து பூத் ஏஜென்ட் அப்படின்றவங்க தாத்தா காலத்து பூத் ஏஜென்ட் அந்த மாதிரி வாரிசா பூத் ஏஜென்ட் அது பெருமைமா ஒரு கட்சியில வந்து பூத் ஏஜென்டா இருக்கிறது பெருமை. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் சொல்றேன். இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கேல 2 கட்சியும் கரகண்டவங்கம்மா, கரகண்டவங்க. இதான் வேலை அவங்களுக்கு. இப்போ இந்த தெரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த தெருவிலேயே குடியிருக்கக்கூடிய ஒருவராக பார்த்து பூத் ஏஜென்ட்டாக போடுவாங்க. அவருக்கு இந்த தெரியும், இந்த தெருவில் சார் அது 8வது வீட்டில் இருக்கவங்க ஃபாரினில் இருக்காங்க சார், வரமாட்டாங்க. 5வது வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு, 2 ஓட்டு தான் அந்த வீட்டில், 2 பொண்ணுங்க இருந்துச்சு, 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு திருச்சியில் இருக்குது, ஒரு பொண்ணு இங்கே இருக்குது, ஓட்டு இல்லை, ஒரு ஓட்டு தான், ஒரு பாட்டிமா இருக்குது, அது 1000 உதவித்தொகை வாங்குது, அது நமக்கு போடாது. ஸோ இதுதான் பூத் ஏஜென்ட்டோட வேலை. இப்போ நீங்கள் பூத் ஏஜென்ட்டை நீங்கள் அன்றைக்கி செலக்ட் பண்ணி மாநாடுலாம் நடத்திட்டீங்க, அதுக்கு QR கோட்லாம் போட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அவர்கள் எப்படி போய் அணுகுவார்கள்? எளிது கிடையாது. இங்கே சினிமாவில் ரொம்ப எளிது, 10 டூப்பு குதிப்பான் உங்களுக்கு பதிலாக, ஸ்க்ரீனில் நீங்கள் குதிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு முடிச்சிடலாம். இது அவ்வளவு எளிது கிடையாது. விஜய் யோசித்து கொண்டிருக்கிறார். யோசித்து அவருக்கு என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது தெரியாது, வந்து தான் தீரணும். அந்த ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், பாசிச பாஜக பற்றி வாய் ஏதோ திறந்தாரப்பா ரீசெண்டாக? இல்லை சார், திறக்க மாட்டார். அதிமுக பற்றி எதுவும் திறந்தார்? அல்டிமேட்டாக இங்கே தான் வந்தாகணும். சரி, இன்னொன்று, யானை சின்னத்தில் தனியாக நின்று 4 எம்எல்ஏ ஜெயிச்சோன்னு சொன்னாங்களே, இன்றைக்கி வரைக்கும் போராடுது அந்த கட்சி. போராடு. ராமதாஸ் 80களில் இந்த மிகப்பெரிய வன்னியர் போராட்டம், இடஒதுக்கீடு போராட்டங்களை எல்லாம் நடத்தி முடித்து அந்த சமயத்தில் தான் 80களின் இறுதியில் தான் அந்த 4 எம்எல்ஏ யானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறார்கள். இன்றைக்கி எத்தனை தேர்தலை சந்தித்து இருக்கிறார்கள், இன்னும் போராடுறீங்களா? சரி, அப்படி போராடியுமே வந்து அந்த ஓட்டை தான் மெயின்டைன் பண்ண முடியுது, வளர முடியல. 5% ஸ்டாண்டர்டு. இப்போ நீங்கள் அன்டெஸ்டடு உட்காந்து தெருவில் போயிட்டு ஒரு 10 சர்வேவை எடுத்துக்கிட்டு 105 108 போட்டுக்கிட்டு இருக்காங்க சீட்டு, பார்த்தியா? சார் இன்னொரு விஷயம் சார், இதே பாமக இருக்குல்ல, விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவரோட வருகை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய அளவில் பாதித்தது. எஸ். அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் கூட வந்து பெரிய அளவில் வந்து வளரல. அப்போ வளரும் கட்சியாக இருந்தது. இப்போ விஜய் வந்தார்ல, இதுவுமே உங்களை அஃபெக்ட் ஆகும். ஆமாம் ஆமாம், அதையும் கணக்கில் எடுத்துலாம். அதையும் வந்து திமுகவும் அதிமுகவும் பார்ப்பாங்க. ஏன்னா அதுவும் வட தமிழகத்துல தான் பெரும்பாலான ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போகுதுன்னா, பட் அது வந்து விசிகவும் அஃபெக்ட் பண்ணும், பாமகவும் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் அல்லாமல் இன்னும் பிரச்சாரமே தொடங்கலை. ஓகே, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல் ஆகிய 3 பிளாங்கில் தான் இந்த தமிழக தேர்தல் சந்திக்க போகிறோம் என்று திரு அமித்ஷா அவர்கள் சொன்னார்ன்றது நம்ம பார்த்தோம். இவர்கள் இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கலைன்றதை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து திமுக டார்கெட் பண்ணி வலுவான ஒரு பிரச்சாரத்தை பாஜக மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்டவிழ்த்து விட்டால், திமுகவை அகற்றியே தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு வாக்காளன் யாருக்கு திமுகவை அகற்றும் செல்வாக்கு இருக்கிறது என்று தான் பார்ப்பான். அப்போ இந்த வேட்பாளர் வில் பிளே ஏ க்ரூஷியல் ரோல். புரியுதா? நீங்களே ஒரு ஓட்டராக ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன தோணுன்னா திமுக வீட்டுக்கு அனுப்பணும். லியோன்னு ஒரு புது தம்பி நிற்கிறாரு விஜய் கட்சி சார்பா, விஜய் இங்கே நின்னார்னா போடுவேன், இந்த தம்பியை பார்த்ததே இல்லை, எப்போ பாரு இன்ஸ்டாவில் ரீல் போட்டுவிட்டு சுற்றுற பொறுப்பில் அந்த தம்பியாக இருக்குது, நினைப்பீங்களா மாட்டிங்களா? அதற்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்தவர் ஒருவர் நிற்கிறான்னா, அதுதான் இருந்தாலும் இப்போ கட்சி அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. இந்த யுஃபோரியா ஃபீலிங் வருமா வராதா? விஜய் அடுத்த தேர்தலில் சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா நான் இன்னும் 8 மாதம் இருக்குது, பிரச்சாரமே தொடங்கலை. இன்னொன்று, அவர் வந்து ஒரு இந்த